இந்த யாகத்துல அம்பாளுக்கு விருப்பமான பொருள் பூர்ண பலம் சொல்லக்கூடிய முழு தேங்காய் கொண்டு இந்த யாகமானது நிறைவு பெறும். இந்த யாகத்துல மகிஷாசுர சைன்யவதம், முன்னாடி மது கைடபன் சொல்லக்கூடிய அசுரன் அழிஞ்சான். இரண்டாவதா ஒரு அசுரன் வரா, அவன் பெயர் மகிஷாசுரன். மகிஷாசுரனுடைய வரம் என்னன்னா, அவனுக்கு அழிவொன்று ஏற்பட்டால் பெண்ணால் ஏற்படணும்னு வரம் கேட்டுட்டான். பெண்ணை சாதாரணமாக நினைச்சிட்டா, எளிதில வெற்றி கொள்ளலாம் நினைச்சிட்டா. அந்த வரத்தினால எல்லாரையும் தன் வசப்படுத்துறா, எல்லாரையும் துன்பப்படுத்துறான். துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து மும்மூர்த்தியை போய் வழிபடுறாங்க. அப்ப அந்த மும்மூர்த்திகள் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட பெரும் துன்பம்னா அது மதுகையிடம் தான். மற்ற சின்ன சின்ன அசுரர்கள்லாம் நாமல்ல ஒத்துக்கிறா போய் அழிச்சிட்டோம். ஆனா ரொம்ப நாள் குடைச்சல் கொடுத்தவன்னா அது மதுகையிடவன். அந்த மதுகையிடவன் அழிச்சதுக்கு காரணமா இருந்தது யாரு? மகாமாயி. அதனால பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். மகிஷாசுரனுக்கு அழிவு ஏற்பட்டா அது பெண்ணால் ஏற்படணும்னு கேட்டுட்டான். அப்ப அந்த பெண்ணை உயர்ந்த சக்தியா மாத்தணும்னா நமக்கு இதுக்கு முன்னாடி யாரு நமக்கு உறுதுணையா இருந்தா அந்த பெண்ணையே நம்ம வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த மகாமாயை வணங்குறாங்க. அப்போ மகாமாயை பெருமாளுடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுறா. அந்த வெளிப்பட்ட மகாமாயிக்கு பிரம்மா தன்னுடைய பிருத்திவி சரீரத்தை கொடுக்கிறாரு. அதன் மூலியமா தேஜஸ பரமேஸ்வரன் கொடுக்கிறாரு. அப்படி தேஜஸை அடைந்து உடலை அடைந்த அந்த மகாமாயினுடைய வடிவமானது பெரும் உருவமாக இருக்கு. 18 கைகளோட இருக்கு. அந்த கைகளுக்கு தேவர்கள்லாம் ஆயுதங்களை பரிசளிக்கிறாங்க. போருக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க, எங்களை வழி நடத்தி போங்க, அந்த மகிஷாசுரனை அழிச்சு எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மகிஷாசுரனை அழிப்பதற்காக அம்பாளுக்கு ஆயுதங்களை தேவர்கள்லாம் அவர்களுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. அப்படியான ஆயுதங்களை கொண்ட அம்பாள் ஆஹா ஹூஹூ அப்படின்னு சப்தம் எழுப்ப வானெங்கும் இடியாக முழங்கிறது. இடியாக முழங்கிய அந்த சப்தத்தை கேட்டு மகிஷாசுரன் கலங்கி தன்னுடைய சைன்யங்களை கூட்டுறான். சைன்யங்களை கூட்டி நமக்கு எதிராக ஒரு பெண் சக்தி உருவாயிருக்கா நம்மளை அழிக்கிறதுக்காக, அதனால ஒரு கணம் கூட அவங்களை வளர விடக்கூடாது, உடனடியா போய் சைன்யங்கள் எல்லாம் திரட்டி போய் அந்த பெண்ணை அழிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புறா. அந்த சைன்யங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. பெரும் சைன்யம் இது. பெரும் சைன்யம்னா சதுரங்கப்படை. ஒவ்வொரு தேருக்கும் 1,00,000 குதிரைகள், 10 லட்சம் சைன்யங்கள், 1000 யானைகள்னு கூட்டம் கூட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேருக்கே அப்படி கஷ்டம் அப்படின்னா 10,000 தேரை திரட்டின் போறான் அசிலோமான்றவன். அப்படியான பெரும் கூட்ட தலைவர்களோட அந்த அம்பாளை எதிர்கொள்வதற்காக சைன்யங்களை அனுப்பி வைக்கிறான் மகிஷாசுரன். அப்படிப்பட்ட அந்த பெரும் கோடான கோடி சைன்யங்களை அழிச்ச அத்தியாயம் தான் இந்த 2வது அத்தியாயம். அம்பாள் பெயர் மகாலட்சுமி. அம்பாளுக்கு விருப்பமான பொருள் முழு தேங்காய் கொண்டு இந்த யாகமானது நடைபெறும். அனைவரும் மகாலட்சுமி நமஹா, மகாலட்சுமி நமஹான்னு இந்த யாகம் முடிகிறதோ மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமச்சண்டிகாயே गिरि नंदिनी नंदित मेदिनी विश्वविनोदिनी नंदनुदे गिरिवर विद्य शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुदे भगवती हेसिकी गंड कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखवर्षिणि हर्षवते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि विषमोषिणि घोषवते अनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्नतशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि